ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணங்கிறத சொல்லித்தரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க்கிங் வந்து மெயின் கிளாத்தில் தான் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இது போல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நூல் வருது இல்லைங்களா, இது வந்து உங்களோட ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இது போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போது இங்கே கீழே வந்து தையலுக்கான அளவாக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம ஃபுல்லாக ஒர்க் தான் கொடுக்க போகிறோம், அதனால் நம்மளுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து உங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த கோட்டுக்கு மேலே இது மாதிரி வைக்கணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உங்களோட நெக்கு, அப்புறம் ஸ்லீவ், அப்புறம் இந்த சைடில் வர இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடுப்பு சுற்றளவில் ஒரு மார்க்கு. அதே மாதிரி இப்படி ஸ்லீவை லைட்டாக அப்படி மேலே பிடிச்சிட்டு இங்கே ரெடி அளவு வருது இல்லைங்களா, பாடி பீஸையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ண இடம், அதில் ஒரு மார்க்கிங்கும், அதுக்கு மேலே தையலுக்கான அளவு மார்க்கிங்கும் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம நெக் மார்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல இங்கே வி ஷேப்பில் வருது இல்லைங்களா, இது வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால் அது வருது அப்படின்னா, நம்ம இங்கே டாட் பிடிச்சிருவாங்க உங்கள் ப்ளவுஸில், அதனால தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து கேப் தெரியுது. நீங்கள் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்கள் கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இடுப்பு சைஸ் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இந்த நெக் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கும், அதுக்கு மேலே தையலுக்கான அளவு ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரெடி அளவில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த கழுத்துலேயும் ரெடி அளவு ஒரு மார்க்கிங்கும், அதுக்கு பக்கத்தில் கழுத்து தைக்கிறதுக்கு தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு, இதுக்கு மேலே தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அவங்க இதே டிசைன் போதும், அந்த யூ நெக்லைனே இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேருந்தே அந்த நெக்கோட டிசைனும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் ரெடி அளவு வந்து மார்க் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக இப்படி 2 நெக்கையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. யூ டிசைன் கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ ரெடி அளவில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, சரிங்களா. நம்மளுக்கு ஆரி ஒர்க் போடுறத பொறுத்த வரைக்கும் ரெடி அளவு இருந்துட்டால் போதும், நம்ம ஆரி ஒர்க் போட்டுடலாம். ஆனால் ஆரி ஒர்க் போட்டதுக்கப்புறம் நம்ம தையலுக்கான அளவு விடுறத நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதனால தான் நான் இந்த மார்க்கிங்லேயே உங்களுக்கு தையலுக்கான அளவையும் சொல்லிட்டேன். அந்த 1/2 இன்ச்சு நெக்குக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இந்த நெக்குக்கு ஏற்ற டிசைன்லேயே அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இந்த டாட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து தையலுக்கான அளவு. அடுத்து ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எப்படி வரையணும்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி எல் ஷேப் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த எல் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஷோல்டர் லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அதை இப்படி சென்டரில் மடிச்சிங்கன்னா இதனோட பாதி அளவு தெரியும், அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைகிற மாதிரினாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கர்வ் இருந்தால் போதும். நம்மளுக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கர்வ் போட்டு காமிக்கிறேன். அடுத்ததாக இங்கேயும் ஒரு கோடு போட்டுடலாம்.
இந்த அளவு மட்டும் நம்மளுக்கு போதும். சைடில் தையலுக்கான அளவில் நம்ம லைனிங்கில் கட் பண்ணி அப்புறம் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அளவு மட்டும் நம்மளுக்கு போதும். இதே மாதிரி ஷேட் நம்மளுக்கு இன்னொரு பக்கம் தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் திக்காக வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது மார்க்கிங் எல்லாமே ஃபஸ்ட்டு திக்காக வரைஞ்சிக்கோங்க. திக்காக மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பக்கம் மடிக்கணும். இப்போ இந்த சென்டரில் மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் தெரியணும். இப்படி மடிச்சுக்கோங்க. அளவுகள் எல்லாம் சேமாக இருக்கணும், அதனால் கரெக்டாக மடிங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை மடித்ததுக்கப்புறமா தட்டிக்கோங்க. இப்படி தட்டினீங்கன்னா உங்களோட ட்ரேசிங் வந்து இன்னொரு பக்கத்துலேயே வந்துடும். இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைடும் அந்த நெக் டிசைன் வந்து வந்திருக்கும் பாருங்கள். இப்போது இந்த லைட்டாக தெரிகிற இடத்துலையும் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா டார்க் பண்ணியாச்சு. நீங்கள் டிசைன் போடும்போது இங்கே ரெடி அளவு விட்டுருக்கும் இல்லைங்களா, இதில் தான் வந்து நீங்கள் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸ்லீவ் வந்து எங்கே மார்க் பண்ணணும்னா, நம்ம பேக் பீஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணணும். மறுபடியும் உங்கள் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கத்தை இப்படி நல்லா டார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு சென்டர். அது அப்படியே மறுபடியும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 ஸ்லீவுக்குமே மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா தான் 2 ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லீவுக்கு தையலுக்கான அளவு 1 இன்ச் விட்டிங்கனாலே போதும். நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது ப்ரைடல் ப்ளவுஸுன்றதுனால நான் நல்லா ஹெவி ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். அதனால தான் இந்த டிசைன்லாம் நான் வந்து மெயின் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு சிம்பிள் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டிசைன் உங்களுக்கு வேணும். அதனால் இதை நீங்கள் தையலுக்கான அளவாக ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பார்டர் வந்து சிம்பிள் டிசைன் கொடுத்துருங்க. பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்ததாக இவங்க அளவு ப்ளவுஸில் கொடுத்தது வந்து 3/4 ஸ்லீவ். சரிங்களா? இவங்க இப்போ கேட்டிருக்கிறது வந்து எல்போ ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3/4 ஸ்லீவில் நான் எப்படி எல்போ ஸ்லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம எல்போ ஸ்லீவ் அப்படின்னாலே 11 to 12 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறது தான் எல்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் 11 இன்ச் வரைக்கும் எல்போ ஸ்லீவ் உங்களுக்கு மார்க் பண்ண போகிறேன். பதினொன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேனுங்களா. இப்போது அந்த 11 இன்ச்சு வரைக்கும் இதை இப்படி மடிச்சிடுறேன். மடித்து பின் போட்டுடுறேன். இதுக்கப்புறம் இதில் இருக்க அளவுகளை நம்ம எடுத்துக்கலாம். சேம் அளவு தான். லென்த்தை மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே நம்ம பின் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவ் வச்சுட்டு இந்த ரெடி அளவில் ஒரு மார்க்கு இது போல் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இது போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரெடி அளவில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச்சு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு மார்க்கு. நம்ம இப்போது ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சைடில் வந்து ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம டிசைன் வந்து அந்த ரெடி அளவுக்குள்ளாரவே இருக்கணும். அந்த தையலுக்கான அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு தெரியாதனமாக நீங்கள் அதை போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் எப்படி ஈஸியாக நம்ம மார்க் பண்ணோங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போது இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் நெக் பக்கம் இருக்கிற ஸ்லீவ் வந்து இது தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த பக்கம் ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி தைச்சிருப்போம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு எப்படி மார்க் பண்ணோங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் நீங்கள் இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க்கிங் விழும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இப்படி பிடிச்சி மறுபடியும் ப்ளவுஸ் திருப்பிட்டு இங்கே ஒரு மார்க்கிங். அது என்ன ஃப்ரண்ட் ஸ்லீவ் பேக் ஸ்லீவ் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு ஸ்லீவில் வந்து கைக்குழி கட் பண்ணியிருப்பாங்க, பேக் ஸ்லீவில் அந்த கைக்குழி இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது வந்து ரெடி அளவு கைக்குழி கட் பண்ணதோடு சேர்த்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இது வந்து ரெடி அளவு. இதுக்கு பக்கத்தில் 6 இன்ச்சு தையலுக்கான அளவு. இங்கேயும் அதே மாதிரி தையலுக்கான அளவு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் போடுற 6 இன்ச்சோட கர்வும் இருக்கணும். இப்போ நம்ம இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இது என்னது? இது ஃப்ரண்ட் ஸ்லீவ். அடுத்து பேக் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணாங்க சொல்கிறேன். இதை எப்படி கலைக்காமல் இதை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்படி இப்போது இந்த கீழே வருது இல்லைங்களா, அந்த 2 இன்ச் மார்க்கிங் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே மறுபடியும் உங்களோட ஸ்லீவை வைங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வைக்கும்போது இப்படி வச்சுருப்போம். இப்போது இப்படி வைக்கணும், ஃப்ரண்ட் சைடு பார்த்து வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பேக் சைடு ஸ்லீவ் கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெடி அளவில் ஒரு மார்க்கிங், அதே மாதிரி 6 இன்ச்சு தையலுக்கான அளவு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இந்த சைடு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கேயும் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க, இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். இந்த ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கோ, தையலுக்கான அளவு ஒரு 6 இன்ச்சு ஒரு மார்க்கிங்கோ பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் சைடில் இருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வரைய போகிறோம். இது பாருங்கள், இது வந்து பேக் சைடு, சரிங்களா? இப்போது இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, இப்போது இதில் இப்படி உங்கள் கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே உள்பக்கமாக திருப்பி அந்த தையலில் ஒரு மார்க்கு. அதே மாதிரி இப்படி பிடிச்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த மார்க்கிங்கோட பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்கள் கையை இந்த மாதிரி பிடிச்சிட்டு உள்பக்கமாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த துணி எடுத்துடலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, டாட் அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம பேக் சைடில் இருக்கிற ஸ்லீவும் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தையலுக்கான அளவும் 6 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பக்கத்து சைடில் இருக்கிற ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது பேக் சைடு பக்கம் இருக்கிறது, இது ஃப்ரண்ட் சைடு பக்கம் இருக்கிறது. இப்போது ஒரு கை தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ 2 கையும் வரையணும் அப்படின்னா இதை நீங்கள் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் சைடில் எப்படி டார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பினோமோ அதே மாதிரி இதை திருப்பினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இது போல் சென்டர் மடிங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஸ்லீவில் இருக்கிற டிசைன் எல்லாம் இன்னொரு பக்கம் வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கம் ஸ்லீவ் வந்து லைட்டாக தெரியும் நம்மளுக்கு, அதை டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் அவங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கோங்க.
கரெக்டாக இந்த ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வரும், அந்த சைடில் தான் எடுக்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு பக்கமாக எடுக்கணும், நடுவில் எடுக்காமல் ஒரு பக்கமாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு யாக் பட்டிக்கும் இன்னொரு ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரும். இப்போது இந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ரேண்டமாக இருந்துச்சுன்னா போதும். இது வந்து ஊக்பட்டி ஐப்பட்டிக்கெலாம் தைக்கும்போது நம்மளுக்கு தையலுக்கான அளவாக வரணும். அதனால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உங்களோட ரைட் சைடு நெக் எடுத்து இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டரோட ரெடி அளவு. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து நம்ம இந்த சைடு தான் மார்க் பண்ண போகிறோம். நெக்குக்கு வரைகிறதுக்காக நான் இந்த இடத்துல மார்க். இப்போது இந்த நெக்கோட ரெடி அளவு அதை எப்படி மார்க் பண்ணிக்கலாம். அந்த நெக் என்ன டிசைனில் இருக்கோ அதை அப்படியே மாற்றாமல் ஒரு மார்க்கிங். அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு. இப்போ நீங்கள் இதில் தான் வந்து டிசைன் போட ஆரம்பிக்கணும். அந்த ரெடி அளவில் தான் டிசைன் போட ஆரம்பிக்கணும். சரிங்களா. அடுத்தது இந்த ஷோல்டரு. இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சும்மா நீங்கள் ரேண்டமாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டிசைன் வரும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைட்லேயும் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, இது ஒரு ஸ்லீவ், இது ஒரு ஸ்லீவ், 2 ஸ்லீவ். இந்த இடத்துல வந்து மீதி இருக்கிற இடத்துல இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் சைடையும் எங்கே மீதி துணி இருக்கோ அங்கே யாக் பட்டிக்கான துணியையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எங்கெங்கே நம்ம ஒர்க் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க்கிங் வந்து இவ்வளோ தான். இது எப்படி டிசைன் போடுறது, எப்படி தைக்கணுங்கிறத அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அது போட்டு முடிக்க ஒரு 3 இல்லை 4 நாள் வந்து ஆகும். நம்ம ரெகுலராக இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி லைனிங் வச்சு கட் பண்ணுங்கிறத கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவை போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.